1987 கலைஞரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கலைஞரை நான் அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுவேன். என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, கஷ்டமா இருந்துச்சு. 3வது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு கதை நான் வலுவரை கொடுக்குறேன். அப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். எம்ஜிஆர் ஒரு பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு. கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில நீங்களா அந்த ஜெனரேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் பேஜ் விளம்பரம். ராதிகாவை கூண்டுல நிக்க வச்சு கலைஞரை ஜெயிலுக்குள்ள போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன். ரிலீஸ் ஆகுது. சிஎம் கூப்பிட்டு வர்றாரு. எப்படி இருக்கும்? தப்பு நடக்குதுயா. நான் சொல்றேன், சினிமால என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, அதை நான் யூஸ் பண்றேன். என்னதான் வந்தாலும் பரவாயில்ல. இப்பெல்லாம் அப்படி எடுக்க முடியாது. எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க, தைரியமா இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க. எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாதா? நீயே ரிலீஸ் ஆக மாட்ட. எங்கயா இருக்கீங்க? படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க. எங்கவா? ஓகே, அதுதான் நான் மயக்க பிடிக்கிறது இல்லை. விழாக்களுக்கே போறது இல்லை சார். இப்போ இன்டர்வியூ கொடுக்கறது இல்லை. ஏன்னா எனக்கு இங்க என்ன நினைக்கிறனோ அது அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படியே நான் சினிமாக்களும் அப்படித்தான், என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்க கூட மாட்டி விட்டீங்க. ஓகே, அதாவது ஒரு தடவை வாழ்றோம், பிறக்கிறோம், சாக போறது ஒரு தடவை தான் இல்லையா? இதுக்கிடையில நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே. எதுக்கு தினம் பயந்துட்டு வாழணும்? எதுக்கு தினம் பயந்துட்டு வாழணும்? ஒரு தடவை தான் சாக போறோம். என் பிளட் தான் இப்போ ஜீவன் தானே, ஜீவன் தானே.